அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகம் மதுரையில் திமுகவுடைய பொதுக்குழு கூடி பல தீர்மானங்கள் நிறைவேற்றியிருக்கிறாங்க. அதோட அண்ணா திமுக பற்றி அந்த தீர்மானத்தில் 27வது தீர்மானமாக கொண்டு வந்திருக்கிறாங்க. துரோக அதிமுகங்கிறான். துரோக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வார்த்தை பயன்படுத்தியிருக்கிறாங்க. அது நாங்கள் இல்லை, அது திமுக தான் அந்த நாட்டிற்கு துரோகம் விளைச்சிட்டு இருக்கு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மாண்புமிகு அம்மா அவர்கள் முதலமைச்சர் இருந்த காலத்திலும் சரி, அம்மா மறைவுக்கு பிறகு நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்திலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் சிறப்பான திட்டங்களை நாட்டு மக்களுக்கு வழங்கினோம். சட்ட ஒழுங்கு சிறப்பாக பேணி காக்கப்பட்டது. இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு கடந்த 4 ஆண்டு காலமாக மக்கள் விரோத ஆட்சி தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. தினந்தோறும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே கிடையாது. தொலைக்காட்சி திறந்தாலும் சரி, பத்திரிகை திறந்தாலும் சரி, இந்த செய்தி தான் பார்க்கப்படுகிறது. அப்படி ஒரு மோசமான ஆட்சி தமிழகத்திலே இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திரு ஸ்டாலின் மாடல் ஆட்சி தான் துரோக ஆட்சி என்பதை இந்த நேரத்திலே குறிப்பிட விரும்புகிறேன். அதெல்லாம் இல்லைங்க, அவரே மாதிரி ட்வீட் போட்டார்ல, அதோட முடிஞ்சது. இல்ல அதெல்லாம் இல்லைங்க. நீங்க அதிமுக பொறுத்தவரைக்கும் தேமுதிகவோட கூட்டணி இருக்கு அப்படிங்கிறீங்க. ஆனா தேமுதிக பொறுத்தவரைக்கும் ஜனவரியில தான் அறிவிப்பேன் அப்படிங்கிறாங்க. அதாவது எங்களுடைய சுமூகமான உறவு இருக்குது. எப்படியாவது ஏதாவது பேசி அதை பிரேக் பண்ணலாம் நினைக்கிறீங்க. அது ஒருபோதும் நடக்காது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.